எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் பாமினி, வயசு 42 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நடுத்தர வசதியில் பின் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ராசியும் ரிஷபம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் கார்த்திகை சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்து வராங்க. இவங்க டிகிரி வரை படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ பெரிய கால் சென்டர் கம்பெனியில் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாபில் வேலை பார்த்து வரதான் சொல்கிறாங்க. இவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கறது சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் கிளர்க்காக வேலை பார்த்து வரத சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சரை வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ பென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்ட் பாடியில் ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம்ல தவறிட்டாங்களா. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டர் எதிர்பார்க்குறாங்க. இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் எப்போ நினைப்பாங்களாம்மா. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணையை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எதிர்பார்க்குறாங்கம்மா. டாமினேட் பண்ணாமல் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எப்போ கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தேவையானே வயசு 41 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ராசியும் மிதனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் புரட்டாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படித்து முடிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இப்போ பிரபலமான ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க தான் குடும்பத்திலேயே முதல் பட்டதாரின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்களா. இவங்க அம்மா வீட்டையும் பார்த்துட்டு அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கும் போவாங்க சொல்லியிருக்காங்கம்மா. 100 நாள் வேலைக்கும் போவாங்களா. இவங்க முதல் திருமணம் பண்ணுற வரைக்கும் வாழ்க்கையை நல்லா தான் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண சில மாதத்துலேயே இவங்க ரொம்ப கஷ்டப்பட ஸ்டாப் பண்ணிட்டா சொல்லியிருக்காங்க. இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாம்மா. இவங்ககிட்ட ஒரு நல்ல வேலை இருந்ததால் துணிஞ்சு முடிவெடுத்து தனியாக வந்துட்டாங்களா. வேலை இல்லைன்னா இன்னுமே அங்கே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஆல்ரெடி பல கஷ்டத்தை அனுபவிச்சதால் வரப்போகிற கணவர் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இவங்களோட ஆசைகளை மதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கஷ்டப்படுத்தவங்க நல்லபடியாக பார்த்துட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. சந்தோஷமாக வச்சுட்டா போதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குணவதி கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா. மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்து வரேன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.